தமிழ்நாட்டில் குறிப்பாக தேனி, திண்டுக்கல், மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் முக்கியமாக பயிரிடக்கூடிய ஏலக்காயில் வரக்கூடிய முக்கியமான பூச்சிகளையும் மற்றும் அதை எப்படி கட்டுப்படுத்தலாம்னு பார்க்க போகிறோம். உங்களுக்கு பொதுவாக என்னென்ன பூச்சிகள் வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஏலக்காய் த்ரிப்ஸ். இந்த இலைப்பெண் என்ன பண்ணும் அப்படின்னா, இலைகளுக்கு சரி காய்கள் மேலே உட்காந்துக்கிட்டு சார உரியனால இலைகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுருக்கமாக ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் காய்கள் மேற்புறத்தில் பார்த்தீங்கன்னா சொரசொரப்பான அதாவது சொரியா தழும்புகளுமே ஏற்படும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தண்டு மற்றும் காய் துளைப்பான். இது என்ன பண்ணும் அப்படின்னா, தண்டுகள்லையும் சரி இளம் காய்கள்லையும் சரி துளையிட்டு உள்ள இருக்க சதை பகுதியை சாப்பிட்றதுனால நம்மளுக்கு தண்டு பாதிப்படையும் காய்களும் பாதிப்படையும், மார்க்கெட்ல நல்ல விலைக்குமே போகாது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏலக்காய் அஸ்வினி. இது என்ன பண்ணும் அப்படின்னா, இதுவும் அதே மாதிரி தண்டு, இலைகள், காய்கள் இதெல்லாம் சார உரியனால இது முக்கியமான ஒரு வைரஸ் நோயை ஏற்படுத்துது. கட்டைய வைரஸ் சொல்லக்கூடிய ஒரு வைரஸ் நோயை வந்துட்டு ஏலக்காயில ஏற்படுத்தி இதனால பெரும் அளவில் வந்துட்டு மகசூலுமே நம்மளுக்கு பாதிக்கப்படும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கம்பளி பூச்சி. இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஆக்ரோஷமான இலைகளை வந்துட்டு உண்றனால உங்களுக்கு நாளடைவில் பார்த்தீங்கன்னா அந்த செடிகளை மொத்த இலையுமே இல்லாமல் உங்களுக்கு மொட்டையாயிரும். நீங்கள் இந்த மாதிரி பூச்சிகளை கண்ட்ரோல் படுத்த கெமிக்கல் முறையில் நீங்கள் பயன்படுத்திட்டு வருவீங்க, ஆனால் கண்ட்ரோலுக்கு வந்திருக்காது. நுண்ணீர்களை பயன்படுத்தி பாருங்களேன். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் இன்ஃபினிட்டியில் 5 வகையான நுண்ணீர்கள் இருக்குது. உங்களுக்கு அனைத்து விதமான பூச்சிகளுமே கண்ட்ரோல் பண்ணும். சாருஞ்சிர பூச்சியாக இருக்கட்டும், இலை தின்ற புழுக்களாக இருக்கட்டும், நூறு புழுக்களாக இருக்கட்டும், வண்டுகள், எல்லா விதமான பூச்சிகளுக்கும் இது ஒரே நிரந்தர தீர்வாக இருக்கும். இதை நீங்கள் கெமிக்கல் மாதிரி உங்களுக்கு மழை பெஞ்சுன்னா வலிஞ்சிட்டு ஓடிடும், வெயில் அடிச்சா ஆவியாயிரும், அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்காது. இது நுண்ணீர்கள்னால நீங்கள் மண்ணில் செலுத்ததுக்கு அப்புறம் மண் பகுதியில் பெருக்கம் அடைஞ்சிட்டே இருக்கும். நம்ம வச்சிருக்கதுமே பார்த்தீங்கன்னா நம்ம டால்கம் பவுடர் கலக்காம டெக்ஸ்டோஸ் ஃபார்ம்ல வச்சிருக்கனால நம்மளுக்கு ரிசல்ட்டுமே இருக்கு. நிறைய பேர்ல ரிசல்ட்டுமே வந்துட்டு இருக்கு. கார்டமுக்கும் நம்மளுக்கு ரிசல்ட் இருக்கு, ப்ரூவன் தான். எனவே விவசாயிகள் அனைவரும் வந்துட்டு இந்த இன்ஃபினிட்டியை பயன்படுத்துங்க. மேலும் தகவல்களுக்கு பிரவீனா அக்ரி என்னை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.